அருகில் இருக்கிற இந்தியாவை அங்கீகரிக்க முடியாமல் இருக்கிறது. உலக சமூகம் அங்கீகரிப்பது மிகவும் சிரமமான ஒரு விடயமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அது 2056ஐ நோக்கி மீண்டும் நடக்கத் தொடங்கி இருக்கிறது. இந்த 2 வருடங்கள், இந்த ஆண்டுகளுக்குள்ளேயும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி. இதுதான் இந்த இன அழிப்பு சிந்தனையினுடைய அடிப்படை. இன்று பலஸ்தீனத்தின் மீது மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு போரை, லைவ் ஸ்ட்ரீம் ஜெனோசைடு என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது என்பது லைவ் ஸ்ட்ரீமிங் இல்லாத ஒரு நாள். விடுதலை போராட்டம் ஒரு ஆயுத ரீதியாக பயணித்து ஒரு விடுதலை, ஒரு சக்தி மிக்க ஒரு போராடுகின்ற இனமாக நாங்கள் அந்த ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு இறைமைக்குள்ளே தலையிடக்கூடாது என்ற ஒரு கொள்கையை இந்திய அரசியல் உருவாக வேலை செய்ய நீங்க எல்லாம் தயாரா? நிச்சயமாக இந்த திராவிட இயக்கங்களோடு நீண்ட உறவு கொண்டு வந்தவர், ஒரு பெரிய மரபே இருக்கிறது. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு அற்புதமான தீர்மானத்தை தமிழ்நாட்டிலே நிறைவேற்றியிருந்தார். பலருடைய பேச்சோடு நின்று விடுகிறது. நிச்சயமா பிரித்தாளும் சூழ்ச்சியாக உளவுத்துறைகளும் அதை கையாளும், வெளிச்சக்திகள் கையாளும். அதே வேளையில் எங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான சதி கோட்பாடுகள் எல்லாம் உருவாகும். ஏனென்றால் இந்த அழிவு எப்படி ஏற்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள். சிங்கள மக்கள் அடிப்படையிலேயே ஒரு மிக மோசமான மக்கள் கிடையாது. இன அழிப்பினுடைய தாக்கம் தான். இன அழிப்பு ஒன்றை எதிர்நோக்கிய சமூகத்திலே பல கான்ஸ்பிரசி தியரிகள் உருவாகும். கான்ஸ்பிரசி தியரிகள் ஒரு